அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025 எஜுகேஷனல் மெத்தடாலஜி ப்ளஸ் ஜிகே பிரிவில் நமக்கு 40 வினாக்கள் கேட்பாங்க. ஒவ்வொரு வினாவிற்கும் ஒரு மதிப்பெண்கள். நம்மளுடைய மேஜர் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அதே அளவு எஜுகேஷன் ப்ளஸ் ஜிகே பிரிவு நமக்கு மிக முக்கியமானது. ஏன்னா இந்த 150க்கு எவ்வளவு மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணுறோமோ அதை அடிப்படையாக வைத்து தான் நமக்கு சிவிக்கு கூப்பிடுவாங்க. அதை அடிப்படையாக வைத்து தான் நமக்கு வேலை. அதனால் நம்ம ஏற்கனவே கேட்கப்பட்ட, அதாவது முதுகலை ஆசிரியர் தேர்வில் கேட்கப்பட்ட 40 வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை நம்ம பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் நிச்சயமாக ஏற்படும். இந்த 40 கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். நான் கிட்டத்தட்ட ஒரு 10லிருந்து ஒரு 15 வினாக்கள் இதே ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். முதல் வினா, சீஸ்மோகிராஃப் என்ற கருவி கீழ்கண்டவற்றுள் எதை மதிப்பீடு செய்ய பயன்படுகின்றது? இது நமக்கு ஜென்ரலான கேள்விதான். ஆப்ஷன் பி, நிலநடுக்கம். அடுத்த வினா, ஒடிசாவின் எந்த பகுதி இரும்புத்தாதை அதிக அளவில் உற்பத்தி செய்கின்றது? விடை மயூர்பஞ்ச். இது எல்லாமே நமக்கு புத்தகத்திலே இருக்கு. அடுத்த வினா, உணவு கலப்பட பொருட்களால் ஏற்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. உறக்கமின்மை, அம்னீசியா, அல்சீமர் நோய், மெனின்ஜைட்டிஸ். இது நமக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே ஏ ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, உறக்கமின்மை. ஆனால் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கீழே இதில் எதுவுமே இல்லை, ஸ்டார் கொஸ்டின் தான். இது எந்த ஆப்ஷன் எழுதிருந்தாலுமே இதற்கு சரியான எல்லாருக்குமே மதிப்பெண்கள் கொடுத்தாச்சு. ஏன்னா இதுக்கு உறுதியாக இந்த விடைன்னு சொல்ல முடியாது. இதுக்கு ஸ்டார் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு பொருளின் நிறை 2 கிலோகிராம் மற்றும் அதன் முடுக்கம் 3 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் எனில் அதன் விசை என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப எளிமையானது. நார்மலாக நம்ம ரெண்டுத்தையும் பெருக்க வேண்டியதான். 6 நியூட்டன். F = mg நம்ம படிச்சிருப்போம். சாதாரணமாக நம்ம 2 × 3 6. அடுத்த வினா பாருங்க. மரபியலும் சிற்றின தோன்றுதலும் என்ற நூலை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்கேன். இதுவும் நமக்கு பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கு. விடை டோப் சான்சுகி. இந்த W3C, அதாவது 3WC, அதற்கான விரிவாக்கம் இந்த அப்ரிவேஷன்லேருந்து ஏதோ ஒரு வினா கேட்பாங்க. ஏன்னா நம்ம சிலபஸ்லேயே இருக்குது. அப்போ இது ஒரு குறிப்பிட்டு ஒரு 30 அப்ரிவேஷன் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். அதில் நம்ம கண்டிப்பாக விரிவாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஆப்ஷன் டி, வேர்ல்டு வைட் வெப் கன்சார்டியம். அடுத்த வினா, பரப்பளவில் மிகவும் சிறியதான இந்திய யூனியன் பிரதேசம் பின்வருவனவற்றில் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் ஏ, லட்சத்தீவுகள். இது டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே சி கொடுத்துருந்தாங்க. ஃபைனல் ஆன்சர் கீழே ஏ தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் மாற்றி சொன்னேன். அடுத்த வினா, ICICI என்பதன் விரிவாக்கம் என்ன? ICICI என்பதன் விரிவாக்கம் இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஆப்ஷன் டி, இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. அடுத்த வினா, அரசியல் அறிவியலில் நடத்தையியல் துவங்கிய காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது 19ஆம் நூற்றாண்டு. இதுவும் டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே 20ன்னு கொடுத்துருந்தாங்க. ஃபைனல் ஆன்சர் கீழே பி தான் கொடுத்தாங்க, 19ஆம் நூற்றாண்டு.
இதெல்லாம் ரொம்ப எளிமையான வினாக்களுமே இருக்கும். மோதிலால் நேரு, பிஆர் அம்பேத்கர், ராஜேந்திர பிரசாத், சரோஜினி நாயுடு. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு அப்படின்னா 1928 இந்தியாவுக்காக அரசியலமைப்பை தயாரித்தவர். அடுத்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் பார்த்தோம்னா அந்த வரைவு குழுவின் தலைவர். அடுத்து ராஜேந்திர பிரசாத்னா அரசியலமைப்பு அவையின் தலைவர். சரோஜினி நாயுடு வந்து அரசியலமைப்பு அவையின் உறுப்பினர். அப்போ நமக்கு வந்து முதலாவது ஆப்ஷன் தான் சரியா இருக்கு. அடுத்த வினா பாருங்க. வார்த்தைகள், எண்கள், வாய்ப்பாடுகள், படங்கள் போன்ற குறியீடுகளை பயன்படுத்துவதில் வெளிப்படுவது என்ன நுண்ணறிவுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம நுண்ணறிவுகளுடைய வகைகளில் பார்த்தாலே தெரியும். இந்த மொழி, படங்கள் இது எல்லாமே நமக்கு வந்து நீங்கள் உங்கள் புத்தகத்திலே இருக்குது. நாகராஜன் புக்கில் இருக்கும். நீங்கள் எந்த புக்கு ரெஃபர் பண்ணாலும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த கருத்தியல் நுண்ணறிவை சார்ந்தது. கருத்தியல் நுண்ணறிவு. அடுத்த வினா. எந்த குழுவானது பள்ளிகளுக்கான சிபிஎஸ்இ இணைப்பு அங்கீகாரத்தினை கேந்திரிய மற்றும் நவோதயா வித்யாலயா நிறுவனங்களுக்கு மட்டும் என வரையறைப்படுத்தலாம் எனவும் மற்ற பள்ளிகள் அந்தந்த மாநில கல்வி மன்றங்களின் இணைப்புகளில் செயல்படலாம் எனவும் பரிந்துரை செய்தது. இதுவுமே நமக்கு இருக்குது தான். இந்த யாஷ்பால் கமிட்டி. அடுத்த வினா. ஒரு பிரச்சனைக்குரிய மாணவர் மொத்த வகுப்பிலும் அமைதியற்ற தன்மையை தூண்டும் செயல்பாட்டினை எவ்வாறு அந்த அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து அதுக்கு வந்து சிற்றலை விளைவு. சிற்றலை விளைவு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து வினாக்களை நம்ம படித்து பார்க்கும்போது ஒரு முறை இல்லை 3 முறை வந்து நம்ம பொறுமையாக வாசித்து பார்க்கும்போது தான் நமக்கு அதுக்கான புரிதல் ஏற்பட்டு அதற்குரிய சரியான பதிலை வந்து நம்மளால் தேர்வு செய்ய முடியும். அடுத்த வினா. இந்த கல்வி முறையில் விசித்திர கதைகளுக்கு இடமில்லை, ஏனெனில் இவை குழந்தைகளை குழப்பும் எனவும் அவர்களின் நிஜ உலகத்துடனான பொருத்தப்பாட்டிற்கு தடையாக அமையும் எனவும் நம்பப்படுகின்றது. இந்த விசித்திர கதைகளுக்கு வந்து இடமில்லாது அந்த சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் டி, மரியா மாண்டிச்சோரியின் மாண்டிச்சோரி கல்வி முறை. அடுத்த வினா. கல்வி உளவியலில் கீழ்கண்டவற்றில் எந்த சூழலுக்கு அணுகுமுறை சரியானதுன்னு கேட்டிருக்கேன். கல்வி உளவியலில் கீழ்கண்டவற்றில் எந்த சூழலுக்கு அணுகுமுறை சரியானது? 4 ஆப்ஷனுமே வாசித்து பாருங்க. இதற்கு சரியான பதில் நடைமுறை சூழலில் நடத்தப்படும் சோதனைகள். அடுத்த வினா. கொடுக்கப்பட்ட ஒரு தூண்டலுக்கான துலங்கல், படிநிலைகள் மற்றும் அப்படிநிலையில் சரியான துலங்கல் கீழிடத்தில் இடம்பெற்றிருப்பதை எந்த பதத்தின் மூலம் குறிப்பிடலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் இதை படித்தாலே இந்த 4 வந்து இந்த விரிபொறி முறை. அடுத்த வினா. ப்ளூமின் அறிவுசார் புலத்தின் இந்த நிலையினில் வினாக்களானது மாணவர்களின் தற்போதைய அறிவினை மீறி செயல்பட வழிவகுக்கும். இதுவுமே நீங்கள் அந்த ப்ளூமினோட அந்த படிநிலைகளை பார்த்து அறிவுசார் படிநிலைகளில் வந்து நமக்கு வந்து தொகுத்தலில் வந்து அதில் வரும். ஆப்ஷன் சி, தொகுத்தல்.
தேசிய கல்விக் கொள்கையின் செயல்திட்ட படிவம் 1986 8 முக்கிய கலைத்திட்ட பாகக்கூறுகளை பட்டியலிட்டது. பின் வருவனவற்றுள் எந்த ஒன்றானது அதனில் இடம்பெறாதது தான் கேட்டிருக்காங்க. அது வகுப்பு வாரியான மற்றும் பாட வாரியான நோக்கங்கள். இது அதில் இடம்பெறல. அடுத்த வினா, தாண்டைக்கின் முயன்று தவறி கற்றல் முறையில் உள்ள இணைப்புகளில் கீழ்கான் தொடரில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. தாண்டைக்கோட இந்த இது எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. அதில் இந்த புலனுணர்வு வரும், தாக்கம் வரும், செயல்பாடும் வரும். இதில் எது இதில் பொருந்தாதுன்னா இலக்கு அப்படிங்கிறது அதில் கிடையாது. அதே போல் 4 விடைகளுமே பார்த்த பிறகு தான் சரியான விடையை தேர்வு செய்யணும். நம்ம எடுத்த உடனே முதலாவது இதற்கு பொருந்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி விடையை நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. 4 விடைகளுமே பார்த்த பிறகு தான் நம்ம முடிவு செய்யணும். அடுத்தது, கோல்வினுடைய கற்றல் முறையின் 4 அனுபவங்கள் என்ன? இதுவுமே நமக்கு நேரடியானது தான். இணக்கமான, வித்தியாசமானது, ஒடுங்குதல் மற்றும் சேர்த்தல். இதுவுமே நம்மளுக்கு நேரடியாக சைக்காலஜி புக்கில் தான் கேட்டிருக்காங்க. ஆயிரத்தி 1950 to 51 27 என்ற எண்ணிக்கையில் இருந்த பல்கலைக்கழகங்கள் 1960 to 61 எவ்வளவு எண்ணிக்கையாக உயர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. 27லிருந்து 46. இதுவுமே நீங்கள் நம்ம ஏற்கனவே கொடுத்த அந்த மெட்டீரியல்லே இருந்திருக்கும். நீங்களும் எந்த புக்ஸ் ரெஃபர் பண்ணாலும் இந்த கேள்வியே அதில் இருந்திருக்கும். அந்த பல்கலைக்கழகங்களை பற்றி நம்ம விரிவாக அதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்த வினா பாருங்க. எந்த கோட்பாடானது நினைவுகள் நியூரான்களோடு தொடர்புடைய மூளையின் அனைத்து இடங்களிலும் இருத்தி வைக்கப்பட்டிருக்கும் எனவும் இவை ஒரு தனிப்பட்ட நினைவினை செயல்நிலைப்படுத்தும் பல்வேறு செயல்பாடுகளை ஒருங்கே செயல்படுவதை குறிப்பிடுகின்றது? விடை, தொடர்பியல் கோட்பாடு. அடுத்தது பாருங்க. இவர் கற்றல் இரு வகைப்படும் என்றும் ஒன்று இயற்தன்மை வாய்ந்த மற்றொன்று தருக்க கணிதத்தன்மை வாய்ந்ததென கூறினார். இதுவும் நேரடியாக இந்த லைனே கொடுத்துருக்காங்க, புத்தகத்திலே இருக்குது. இயற்பொருள் நம் மீதும் மற்றும் நமது செயல்கள் பொருட்களின் மீதுமாக கற்றல் நிகழும் என்று கூறியவர் ஜீன் பியாஜே. மனநலவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுவுமே நமக்கு டைரக்டாக புத்தகத்தில் இருக்கு. பீர், W. பீர். மனநலவியலின் தந்தை W. பீர். பியாஜேவின் அடுத்த வினா, பியாஜேவின் ஆய்வுகளில் கிண்டர் கார்டன் பயிலும் குழந்தைகளின் உடன் நிகழ்வு பேச்சானது எதனையும் குறிக்காத பேச்சு, மற்றவர்களின் தொடர்பாடல் செய்ய தேவையில்லாத குறிக்கோளற்ற பேச்சு. இதனை எவ்வாறு வகைப்படுத்தினாருன்னு கேட்டிங்கன்னா, தன்முனைப்புள்ள பேச்சு. இதுவுமே நமக்கு இருக்குது. தன்முனைப்புள்ள பேச்சு. அடுத்த வினா பாருங்க. ஒரு குழந்தையின் அனுபவங்களானது எதிர்வரும் புதிய சூழ்நிலைக்கேற்ப மாற்றம் பெறும். இது எந்த செயல்நிலையின் போது நிகழும்னு கேட்டிருக்காங்க. இந்த உள்ளொளி, பொதுமைப்படுத்துதல், புலன்காட்சி பயன்படுத்தல். இதில் எப்போதுன்னா இந்த பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு அதில் நீங்களே அதிலே கொடுத்துருக்காங்க. ஜட் என்பவரின் பொதுமைப்படுத்துதல் கோட்பாட்டில் இதெல்லாம் இருக்கும். பொதுமைப்படுத்துதல். அடுத்த வினா, தாமஸ் கில்பர்ட் இந்த மேத்தடிக்ஸ் முறையினை வேறு வகையாக எந்த முறை என்று அழைக்கலாம்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே இருக்குது.
இது ஆனால் கொஞ்சம் நம்ம வந்து நீங்கள் நாகராஜன் புக் வச்சுருந்தாலும் இல்லை வேறு எந்த ஆத்தர் புக் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா வந்து நம்ம நிறைய புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை எல்லா வினாக்களுமே அவங்க வந்து 2-3 ஆத்தருக்குள்ளே தான் எடுக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து எதிர்மறை அருகாமை, இந்த தாமஸ் கில்பர்ட் மேத்தடிக்ஸ் முறையினை வேறு வகை எப்படி கூறுவோம்னா எதிர்மறை அருகாமை. அடுத்து பாருங்க, உளப்பாலூக்க வளர்ச்சி கொள்கையில் எந்த நிலையில் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் பாலூக்க இன்பம் பெறுதல் மற்றும் புறக்கணிப்பு அல்லது எதிர்பாலின நண்பர்களை வெறுத்தல் ஆகியவை நிகழும்? இதுவுமே இருக்குது தான். நீங்கள் ஆனால் கொஞ்சம் படித்து பார்க்கணும். இந்த புதை நிலை இதெல்லாம் நம்ம அதிலே இருக்குது, புஸ்தகத்திலே கொடுத்துருக்காங்க. புதை நிலையில் அதில் தான் வந்து இந்த பாலூக்க வளர்ச்சி கொள்கை, அதில் தான் இந்த நிலைகளை தான் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. புதை நிலை. இந்திய கல்வி அமைச்சகம் கல்வி அறைகூவல்கள் ஒரு திட்ட கண்ணோட்டம் என்ற ஆவணத்தை பதிப்பித்த ஆண்டு என்ன? இதுவுமே நமக்கு வந்து இருக்குது. இன்னோவேஷன் புக்கு, இந்தியன் சொசைட்டி எல்லாமே நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே நேரடியாக இருக்கிறது தான். 1985. அடுத்த வினா, தரநிலைப்பாட்டில் தனிப்பட்ட எண்ணங்களை மாணவர்கள் முன்மொழிய ஊக்குவிக்கப்படுவது மட்டும் அல்லாது மற்ற மாணவர்கள் ஏற்கனவே முன்வைத்த கருத்துக்களை கட்டமைக்கும் வகையிலும் தன் கருத்துக்களை கூற பரிந்துரைக்கப்படுகின்றது. அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா அறிவியலாக்கம். இதுதான் நான் சொல்கிறேன். ஒரு வினான்னா நம்ம ஒரு 2-3 முறை வாசித்து பார்த்தாலே அது எதனோடு தொடர்புடையதுன்னு நம்மளால் ஓரளவு நம்மளால் அறுதிட்டு கூற முடியும். அடுத்த வினா, எந்த அளவைகள் கல்வியியலில் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது? ஏனெனில் இவை உளவியலின் அடிப்படை ஆய்வுப் பொருளான தனியால் வேற்றுமைகள் பற்றிய மிக முக்கிய தகவல்களை அளிப்பதாக அமைகின்றது. இது நீங்கள் ஒவ்வொன்றா சொல்லி பார்க்கணும். சராசரி, நம்பகத்தன்மை அளவைகள், பரவல் அளவைகள், ஒட்டுறவு அளவைகள், இதுவும் நமக்கு வந்து இருக்குது. இது சார்ந்து நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள அது வந்து பரவல் அளவைகள் தான் இதுக்கு வந்து பொருத்தமானது. அடுத்த வினா ரொம்ப மிக முக்கியமானது, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். எரிக்சனின் உள சமூக வளர்ச்சி படிநிலைகளின் படி முன்பருவ குழந்தைகள் வெளிப்படுத்துவது என்ன? அதில் நீங்கள் உங்களுக்கு ஒரு பாக்ஸே போட்டு கொடுத்துருப்பாங்க. தான் தொடங்காற்றல் வெர்சஸ் குற்ற உணர்வு, அதுதான் அதில். பியாஜேயின் ஒழுக்க வளர்ச்சி படிநிலையில் தனித்து இயங்கும் நிலையை எவ்வாறு அழைக்கின்றார்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே நமக்கு இருக்கு. சமத்துவம். அடுத்த வினா, குழு உறுப்பினர்கள் முன்கூட்டியே முடிவுகளை மீளாய்வு செய்து புதிய அடிப்படையில் உருவாக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 ஆப்ஷனையும் பாருங்கள். கேள்வி இன்னொரு முறை வாசித்து பார்த்தோம்னா தெரியும். பரிவர்த்தனை அணுகுமுறை. நம்மளுடைய நோக்கமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கு மேலும் படிப்பதற்கு ஒரு ஆர்வம் நிச்சயமாக ஏற்படும். ஓரளவு ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளார வரும். இவ்வளவு தான் இந்த 40 வினாக்களில் வந்து நம்மளால் ஓரளவு நம்ம படித்தோன்னா நம்ம நல்ல மார்க் எடுக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளார வர வைக்கணும். அதுதான் என்னுடைய நோக்கம். அனைவருக்கும் மிக்க நன்றி.